ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியாக சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனே வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிளகாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதே ஆயிலில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் 5 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுகட்டும். பாருங்கள், நல்லா வந்து வறுத்துட்டு இப்போ வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 கப் சேர்த்துருக்கேன் நான். நல்லா வந்து 2 வதங்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சமாக போடணும். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வரமிளகாவும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருவோம் நம்ம. இப்போ ஆற வச்சோடனே அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சாச்சு, அதை பவுலில் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணி கடுகு, வெள்ளை உடத்த பத்தை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்தா தாளிப்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.